நேயர்கள் அனைவரையும் சிறப்பு நேரலைக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது தமிழகத்தின் தேர்தல் களம் அனல் பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது, அனல் வீச ஆரம்பித்திருக்கு, அனல் பரப்ப தொடங்கியிருக்கு என்று கூறலாம். அந்த அளவுக்கு தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. பொதுவாக திமுக என்றாலே பலரும் சொல்கின்ற விமர்சனம் என்னவென்றால், ஊழல் என்றால் திமுக என்பார்கள், அதே போன்று வாரிசு அரசியல் என்றால் திமுக என்பார்கள். இது உள்ளூர் கட்சி முதல் தேசிய கட்சிகளாக அறியப்படும் வரை அனைத்து கட்சிகளுமே இந்த குற்றச்சாட்டை அடுத்தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தொடர்ந்து திமுக பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு வகைகளில் பதிலடி கொடுத்திருந்தாலும் தற்போது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் மிக தெளிவாக பதிலடி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய அரசியல் எதிரிகளுக்கு தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறீர்களே, இதற்கு நாங்கள் தருகின்ற பதிலடி என சுட சுட பதிலடி கொடுத்திருக்கிறார். அதுவும் தற்போது NDTV என்ற தனியார் ஊடகம் ஒன்று நடத்திய தமிழ்நாடு சம்மிட் என்ற ஒரு கருத்தரங்கு நடைபெற்றிருக்கிறது. அந்த கருத்தரங்கிலே NDTV சம்மிட்டிலே இந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார். எனவே NDTV ஊடகத்திற்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று முதலமைச்சர் என்ன பேசினார், எப்படி பேசினார், எதற்காக பேசினார் என்பது குறித்தெல்லாம் பேச போகிறோம். முதலில் அந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அந்த NDTVயின் தமிழ்நாடு சம்மிட் நிகழ்ச்சியில் பேசும்போது இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் ஒட்டுமொத்த மத்திய அரசாகட்டும் எந்த மாநிலம் பெறாத வளர்ச்சி 11.19% வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. எனவே எங்களுடைய growth ஸ்டோரி உலகமே பார்த்து வியந்து கொண்டிருக்கு, உலகமே பாராட்டி கொண்டிருக்கின்ற வகையிலே கருத்துப்படும் வகையிலே பேசிய ஸ்டாலின் மிக தெளிவாக இந்த growth ஸ்டோரியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் எங்கள் மீது வழக்கம் போல் ஒரு குற்றச்சாட்டை சொல்வார்கள், வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று. அந்த வாரிசு அரசியலை வைத்து இன்னும் எத்தனை நாள் தான் ஏமாற்றப் போகிறீர்கள் மக்கள் எல்லாம் தெளிவாகிவிட்டார்கள் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார் ஸ்டாலின்? வாரிசு அரசியல் தொடர்பாக அந்த growth ஸ்டோரியை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதை தற்போது பார்ப்போம். இந்த growth ஹிஸ்டரியை தாங்கிக்க முடியாதவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய்களை எல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. எங்களை பற்றி அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பழைய ஸ்கிரிப்ட் தான். அதில் முதல் குற்றச்சாட்டு அரசியல் வாரிசு. இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் யார் வந்தாலும் அவங்கள மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்கினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எனவே இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்போன குற்றச்சாட்டு. இந்த growth ஹிஸ்டரியை அதாவது இற்று போன குற்றச்சாட்டு. CM ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? இந்த வாரிசு அரசியல் என்பது அறத பழசான தேய்ந்து போன ரெக்கார்டு போன்ற இற்று போன ஒரு குற்றச்சாட்டு என்று பதில் கொடுத்திருக்கிறார். வாரிசு அரசியல் ஏனென்றால் 11.19% வளர்ச்சி என்பது மாபெரும் வளர்ச்சி. உண்மையிலேயே உலக அளவில் எடுத்துக்கொண்டால் வளர்ச்சி விகிதம் என்ற அடிப்படையில் பார்க்கும்பொழுது அரசாங்க பதிவேடுகளிலிருந்து அவர் சொல்கிறார் 11.9% வளர்ச்சி என்பது தனி மனிதனுக்கு அந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கா என்பது என்னுடைய ஆர்குமெண்ட் அல்ல. ஆனால் அவர் சொல்கிறார் 11.19% வளர்ச்சி என்பது இந்தியாவிலே மிகப்பெரிய, யாரும் பெறாத வளர்ச்சி என முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த growth-ஐ அடுத்து வாரிசு அரசியல் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து பேசுகிறார். அதே போன்று மற்றொரு குற்றச்சாட்டு, திமுக என்றாலே வாரிசு அரசியல். கலைஞர் கருணாநிதி, பிறகு ஸ்டாலின், தற்போது உதயநிதி, அடுத்தது இன்பநிதி வரை கொண்டு சென்று விட்டார்கள். இன்பநிதிக்கு அடுத்து வருவார்கள் என்றெல்லாம் வாரிசு அரசியல் என்றாலே திமுக என்று ஒரு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளிலே இந்த வாரிசு அரசியல் இருந்தாலும் பிரதானப்படுத்தி குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் கட்சி வாரிசு அரசியல் என்றாலே இந்தியாவிலே முதலில் வருவது ஸ்டாலின் குடும்பம் தான். எனவே அந்த ஸ்டாலின் குடும்பத்திற்கு இந்த வாரிசல் குறித்து பேசி குற்றச்சாட்டு வைத்திருந்தவர்களுக்கு தற்போது பதில் கொடுத்திருக்கிறார். அது ஒரு இற்று போன பழைய ரெக்கார்ட். நாங்கள் மக்களின் முன்று ஜெயித்து இருக்கிறோம், வென்றிருக்கிறோம், யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று பதில் கொடுத்த ஸ்டாலின் அடுத்தவர்கள் மீது வைக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் நாட்டே அந்த காலத்தில் சர்க்காரியா ஊழல் விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்பவர்கள் திமுக என்று தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு என்றாலே திமுக தான். அடுத்து
முதல் இலக்காக ஆளாவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலே ஊழல் என்றால் அரசியல் ஊழல் என்றாலே திமுக என்ற வகையிலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். அதற்கு ஸ்டாலின் என்ன பதிலடி கொடுத்தார்? இந்த NDTV சம்மிட் நிகழ்ச்சியில், தமிழ்நாடு சம்மிட் என்ற நிகழ்ச்சியிலே என்ன பதில் கொடுத்தார் என்பதை தற்போது பார்ப்போம். இதுவரைக்கும் எங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகளை ஏதாவது யாராவது ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்களா? கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்க மேல பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பாஜக கிட்ட கேட்கறது என்ன என்றால், உங்க கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்க கூட்டணியில் இல்லாத சமயத்தில் அவங்க மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க? இப்போ உங்க வாஷிங் மிஷின்ல அவங்களெல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. திருப்பியும் ஸ்டாலின் வாஷிங் மிஷின் குற்றச்சாட்டு பாஜக மீது வைத்திருக்கிறார். உங்கள் வாஷிங் மிஷின் வந்துவிட்டால் அவர்கள் ஊழலற்றவர்களாக மாறிவிடுவார்களா? உங்களிடம் இருப்பதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டிலே வழக்கு தொடர்ந்து தண்டிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர், அஇஅதிமுக பொதுச் செயலாளர், திமுக மீது 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடத்தியிருக்கிறார்கள் என அடுக்கடுக்காக ஒரு பட்டியலை ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? இதுவரை ஏதேனும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்? இதுவரை ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. எனவே இது போன்று நீங்கள் சொல்வதே தவறு. பாஜகவில் சேர்ந்து வாஷிங் மிஷினில் நீங்களும் எடுத்து ஊழலற்றவர்களாக மாறிவிட்டார் என்ற வகையில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று மற்றும் ஒரு குற்றச்சாட்டு, திமுக மீது வாரிசு அரசியல் என்று சொல்வார்கள், ஊழல் என்று சொல்வார்கள். அடுத்து என்ன சொல்வார்கள்? உங்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், அரசியலை தொடர்ந்து கவனித்துக் கொண்டு தெரியும், இது ஒரு இந்து விரோத கட்சி என்று சில சிறுபான்மையருக்கு மட்டும் ஆதரவாக இருக்கின்றது. இது இந்து விரோத கட்சி என்று கூறுகிறார்கள். எனவே இந்த இந்து விரோத கட்சி குறித்தும் இன்று முதலமைச்சர் நீண்ட நாள் கழித்து மனம் திறந்து பேசினார் அந்த தமிழ்நாடு சம்மிட் நிகழ்ச்சியிலே. அப்படி என்ன சொன்னார் முதலமைச்சர்? இந்து விரோத கட்சியா திமுக? முதலமைச்சர் என்ன சொன்னார் என்பதை தற்போது பார்ப்போம். இந்து விரோத கட்சின்னு பேசுவாங்க. ஆனா உண்மை என்ன? இந்தியாவிலேயே பாஜக ஆளுகிற மாநிலங்கள் கூட இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சி அமைச்சு இந்த 730 நாட்கள்ல 1730 நாட்கள்ல 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். உண்மையான பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்படி பாஜக வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் ஆதாரத்தோடு பதில் சொல்லிவிட்டேன். ஆனால் அவங்களோ நான் கேட்குற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை. இப்போ உங்க முன்னாடியும் கேட்குறேன், இந்தி திணிப்பை ஏற்காததால கொடுக்காம இருக்கக்கூடிய கல்வி நிதி எப்போ வரும்? பாஜக மாநிலங்களுக்கு வாரி வழங்கிவிட்டு இயற்கை பேரிடர்களுக்காக நாங்கள் கேட்ட நிவாரணத்தை கூட முறையாக தரலையே. ஏன்? கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போ அனுமதி வரும்? கீழடி அறிக்கை எப்போ வெளியே வரும்? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு. இது எதுக்குமே அவங்க கிட்ட இருந்து பதில் வராது. ஏன்னா இது எல்லாமே பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துரோக லிஸ்ட். இது அவங்க ஒவ்வொரு முறை இங்க வரும்போது அந்த லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. இந்து விரோத கட்சி அல்ல நாங்கள். 4000 கோவில்களுக்கு குடமுழக்கு விழா நடத்தியிருக்கிறோம். எங்களை போய் இந்து விரோத கட்சின்னு சொல்றீங்களே, உண்மையான பக்தர்கள் மகிழ்கிறார்கள் என்று முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி எங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆதாரப்பூர்வமாக பதில் கொடுத்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்று அவர் வழக்கம் போல அந்த இந்தி திணிப்பை ஏற்காதால் கொடுக்க இருக்கும் கல்வி நிதி எப்போது வரும், மெட்ரோ கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது அனுமதி, கீழடி இருக்கை எப்போது என ஒரு பெரிய பட்டியலை அவரும் வாசித்தார். ஆனால் வாசித்துவிட்டு இதெல்லாம் பாஜக தமிழகத்திற்கு செய்த துரோகங்களின் பட்டியல், துரோக லிஸ்ட் என்று ஒரு அதிரடியான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். எனவே அரசியல் களம் பற்றி கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு நிச்சயமாக பாஜகவும் சரி அஇஅதிமுகவும் சரி பதில் கொடுப்பார்கள். எது எப்படி எப்படும் இந்த தமிழகத்தின் தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. தற்போது முதலமைச்சர் நீண்ட காலமாக திமுக என்றாலே இந்த 3 குற்றச்சாட்டுகள் பிரதானமாக வரும். முதல் எடுத்தோடனே அது வாரிசு அரசியல்ப்பா, உங்க வீட்டில் எல்லாம் அப்பா பையன் பேரன் கொள்ளு பேரன் எல்லாம் வராங்கப்பா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. இன்னொன்று அது ஊழல்ப்பா, அந்த காலத்தில் சர்க்காரியா ஊழல்லேருந்து விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணாங்கப்பான்னு இன்றைய ஊழல் வரைக்கும்
மெட்ரோ வாட்டர்ல ஊழல் பண்ணாங்க, வடிகால்ல ஊழல் பண்ணாங்க என்று ஒரு பெரிய ஊழலை சொல்லுவாங்க. இப்ப 4 லட்சம் ரூபாய் ஊழல்னு அஇஅதிமுக சார்பில் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் எங்கப்பா ஆதாரம்? ஒரு ஆதாரம் கொடுத்தீங்களா? ஒரு வழக்குல எங்களை குற்றவாளின்னு சொல்ல வச்சீங்களா? இது வரைக்கும் சொல்லியே. குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு நீங்கள் தான் என்ற வகையிலே அஇஅதிமுகவை நோக்கி ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார், எதிர்கணையை வீசியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மூன்றாவதாக, வாரிசு அரசியல் ஊழலுக்கு அடுத்ததாக அதிகமாக பேசப்படுவது இந்து விரோத கட்சி, இந்துக்களுக்கு எதிராக சரிபடுகிறது, இந்து விரோத தீய சக்தி திமுக என்று மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தற்போது அரசியலுக்காக, தேர்தலுக்காக, தேர்தல் யுக்தியாக, தேர்தல் பிரச்சாரமாகவே தற்போது எதிர்க்கட்சிகள் திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை பெரிதாக வைத்திருக்கிறார்கள். இந்து விரோத தீய சக்தி திமுக என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கும் பதிலடி கொடுக்கிறார் முதலமைச்சர். இந்த தமிழ்நாடு சம்மிட், NDTV ஊடகம் நடத்திய தமிழ்நாடு சம்மிட் நிகழ்ச்சியிலே இந்து விரோத கட்சியான நாங்கள் அதிலே 4000 கோவில்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 கோவில்கள் என்ற வகையிலே நாங்கள் 4000 கோவில்களுக்கு குடமுழக்கு விழா செய்திருக்கிறோம், கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம். எனவே எங்களை போல் இந்து விரோத கட்சின்னு சொல்றீங்களா, உண்மையான பக்தர்கள், உண்மையான இந்துக்கள் எங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற வகையிலே பதிலடி கொடுத்தது மட்டுமில்லாமல் பாஜக செய்த துரோகங்களின் பட்டியல், தமிழகத்திற்கு இழைத்த துரோகங்களின் பட்டியலின் ஒரு பெரிய பட்டியலையே வாசித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். எனவே முதலமைச்சருடைய இந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே பதிலடி கொடுக்கப்படும். அந்த பதிலடி மட்டுமல்ல, அஇஅதிமுகவையும் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஊழலால் தண்டிக்கப்பட்டவர்கள் அடங்கிய கட்சி நீங்கள் தான் என்ற வகையிலே அவர்களுக்கும் ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார். எனவே அஇஅதிமுக என்ன சொல்ல போகிறது, பாரதிய ஜனதா என்ன சொல்ல போகிறது, இருவரும் இணைந்துள்ள அந்த NDA தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே முதலமைச்சருக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக அந்த பதிலடிகளுடன் மீண்டும் உங்களை ஒரு சிறப்பு நேரலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.